எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், பட் ஒன்லி வென் யுவர் பிசினஸ் இஸ் ரெடி. நீங்க ஆல்ரெடி உங்க பிராண்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணியிருந்தா, அதாவது சோஷியல் மீடியால ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், இல்லைன்னா வெப்சைட்ல டீசன்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் உங்க கஸ்டமர் எப்படி வாங்கணும், ஏன் வாங்கணும் அப்படின்ற கிளாரிட்டி, ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ்னோட ரிவ்யூஸ், இதெல்லாம் இருந்தா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். சோ அந்த இன்ஃபுளுசர்ஸ்னுடைய ஃபாலோவர்ஸ் உங்களோட கஸ்டமர்ஸா மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனா நீங்க இப்பதான் ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா செட் பண்ணிக்கோங்க. அதாவது யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்ல உங்க கான்சென்ட்ரேஷன் வைங்க, ராதர் தென் ஹெவி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். அதாவது உங்களோட கஸ்டமர் ஷேர் பண்ற ரிவ்யூஸ், வீடியோஸ், அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்சஸ், இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிராண்டுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் போகும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணிருக்க உங்களோட பிசினஸ்க்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். பட் அதை எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ திங்க் அபவுட் இட்.